எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஷெலன். ஹிமாலயா பிராண்டோட வால்நட் ஸ்க்ரப் இது. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் எதுக்காக யூஸ் செய்கிறோம் அப்படின்னு சொல்றேன். ஸ்க்ரப் யூஸ் செய்கிறது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்கிறதுக்கு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் செய்கிறதுக்காக நம்ம ஸ்க்ரப் யூஸ் செய்கிறோம். ஸ்க்ரப் 3 டைப்ஸாக ஸ்க்ரப் இருக்குது. ஃபேஸுக்கு, நெக்குக்கும் யூஸ் செய்கிறது மாதிரி ஸ்க்ரப் இருக்குது. பாடிக்கு யூஸ் செய்கிற ஸ்க்ரப் இருக்கு. நம்மளோட ஸ்கேல்ப்ல டாண்ட்ரஃப் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரப் இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்கறது நம்மளோட ஃபேஸுக்கும் நெக்குக்கும் யூஸ் செய்கிறது மாதிரி உள்ள ஸ்க்ரப். ஸ்க்ரப் யூஸ் செய்கிறதுனால என்ன பலன்கள் எல்லாம் நம்மளோட ஸ்கின்ல கிடைக்குது அப்படின்னா, டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகும். டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பொலிவா தெரியும். முக்கியமா நம்மளோட நோஸ்ல பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும். இதை ரிமூவ் செய்யறதுக்கு நம்ம ஸ்க்ரப் யூஸ் செய்கிறோம். நம்மளோட நோஸ்ல கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும், கொஞ்சம் குத்து குத்தா இருக்கும். ஓகேவா? பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது மாதிரி கொஞ்சம் சொரசொரப்பா இருந்தது மாதிரி இருக்கும். நம்ம ஸ்க்ரப் செய்கிறதுனால, எக்ஸ்போலியேட் செய்கிறதுனால பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்க கை வச்சு பார்க்கறதுனால பாலிஷா இருக்கும். நம்மளோட ஃபேஸ்லயும் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் செய்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட போர்ஸில் இருக்கிற அழுக்குகளையும் ரிமூவ் செய்கிறதுக்கு ஸ்க்ரப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஹிமாலயா பிராண்டோட பிளாக் ஹெட் கிளியரிங் வால்நட் ஃபேஸ் ஸ்க்ரப். இதில் வால்நட்டும் இருக்குது, லெமன் கிராஸும் இருக்குது. 100% நேச்சுரலான ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 50 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 80 ருபீஸ். இந்த ஸ்க்ரப்பை எப்படி யூஸ் செய்கிறது அப்படின்னா, சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு நல்லபடியாக ஃபேஸை க்ளீன் செஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸை நல்லபடியாக க்ளீன் செஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டீம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்க்ரப் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஸ்டீம் எடுக்கிற நேரம் நம்மளோட போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? முக்கியமா நம்மளோட நோஸ்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் நார்மலா நம்ம ஸ்க்ரப் செய்கிற நேரம் ஓரளவு தான் ரிமூவ் ஆகும். அதே இது நீங்க ஸ்டீம் எடுத்துக்கிட்டு செய்கிற நேரம் இன்னும் அதிகமா ரிமூவ் ஆகும். ஸ்கின்னும் நல்ல க்ளோவா இருக்கும் பார்க்கறதுக்கு. பொதுவாகவே வால்நட் ஸ்க்ரப்னா கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும். எனக்கான வால்நட் ஸ்க்ரப் தான் பிடிக்கும். ஓகேவா? வேற ஸ்க்ரப் எல்லாம் நான் ஸ்கின்ல யூஸ் செய்கிற நேரம் அந்த அளவு எனக்கு எக்ஸ்போலியேட் செஞ்சது மாதிரியே இருக்காது. அதே இது வால்நட் ஸ்க்ரப் யூஸ் செய்கிற நேரம் நல்ல ஒரு க்ளீன் இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் வால்நட் ஸ்க்ரப் யூஸ் செய்கிற நேரம் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம அழுத்தம் கொடுக்கவே கூடாது. ஓகேவா? அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை ஒரு மாதிரி டல்லாக ஆக்கி விட்டுடும். அதாவது கொஞ்சம் டார்க் ஷேடானது மாதிரியும் ஆகிறது உண்டு, ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா. அதே இது நீங்கள் ஜென்ரலாக எக்ஸ்போலியேட் பண்ணுற நேரம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லபடியாக ஜென்ரலாக எக்ஸ்போலியேட் செஞ்சு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் செய்யணும். இதே மாதிரி வாரத்தில் 2 முறை யூஸ் செஞ்சு பாருங்கள், உங்களோட ஸ்கின் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்க்ரப் நல்லா இருக்குது, நல்லபடியாக நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் செய்யுது. அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட உங்களுக்கு லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். ட்ரை செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கானா. ஜென்ரலாக ஸ்கின்ல யூஸ் செய்யணும், ஹார்ஷாலாம் தேய்க்கக்கூடாது. நல்ல ஒரு கிளீனிங் இருக்குது. ஸ்கின்னும் லைட்டாக பிரைட் ஆக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா லெமன் கிராஸ் இருக்கிறதுனால எனக்கு அப்படி பிரைட் அப்படின்னு தெரியல, இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணுது. ஓகேவா? நல்லா இருக்குது. மேபி ரெகுலராக யூஸ் செய்கிற நேரம், அதாவது வாரத்தில் 2 முறை வச்சு நம்ம ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறனால ஸ்கின்ல ஒரு பொலிவான தன்மை வரும். ஓகேவா? ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான். விருப்பம் வந்துச்சுன்னா ட்ரை செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.